தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பூ மார்க்கெட்டில் மல்லிப்பூ கிலோ 8000 ரூபாய் வரை விலை அதிகரித்து விற்பனையாகி வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். கிட்டத்தட்ட 8000 ரூபாய் அளவுக்கு மல்லிகைப்பூ விலை உயர்ந்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையும் நெருங்க இருக்கும் சூழலில் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக சங்கரன்கோவில் பூ மார்க்கெட் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான பூ சந்தையாகும். இங்கு பல்வேறு வகையான பூக்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக மல்லிகைப்பூ, குச்சிப்பூ, அரளிப்பூ போன்ற பூக்கள் பிரபலமானவை. இங்கு பூக்களின் விலை அப்போது மாறுபடும். சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பூக்களின் சாகுபடி செய்வதற்கான தட்பவெப்பநிலை நிலவி வருவதால் ஏராளமான விவசாயிகள் பூக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். தினசரி அனைத்து வகையான பூக்களும் சங்கரன்கோவிலில் இருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்வது வழக்கமாக ஒன்று. சங்கரன்கோவில் பூ மார்க்கெட்டில் இன்று மல்லிகைப்பூ வரத்து குறைந்ததன் காரணமாகவும் பனிப்பொழிவின் காரணமாகவும் மார்கழி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதாலும் மல்லிகைப்பூ விலை உயர்ந்து 8000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தால் வழக்கமாக கிடைக்கும் வரத்தை விட குறைவான அளவில் மட்டுமே மல்லிகைப்பூ மார்க்கெட்டிற்கு வந்ததால் 1 கிலோ மல்லிகைப்பூ 8000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மல்லிகைப்பூ விலை உயர்வால் பொதுமக்கள் சற்று அவதிப்பட்டாலும் வருகின்ற நாட்களில் வரத்து அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காட்சிகளோட விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். சாதாரணமாக மல்லிகைப்பூ விலை வழக்கமாக கிலோ 500, 1000 போய்கிட்டு இருக்க வேண்டிய பூ இன்னைக்கு 7000, 8000க்கு கிடைக்கல. ஒரு கிலோ 7000 ரூபா, 8000 ரூபாங்கிறது அதிகமாக தெரிஞ்சால் கூட இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனாலையும் பூ வரத்து குறைஞ்சிறதுனாலையும் நல்ல நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் விலைவாசி அதிகமாக இருக்குது. இருந்த போதிலும் மக்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க.